வணங்கணும். வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே தமிழ் மகள் கண்ணே. இதெல்லாம் தெரியாது. இப்ப பாருங்க. வந்தன 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 சத்தமே வந்தன 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 சத்தமே வந்தன 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 சத்தமே வந்தன 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 சத்தமே வந்தன தந்தை வந்தன தந்தை கும்பிடு கொண்டோமே நாங்க கும்பிடு கொண்டோமே. அடடடடா, அட்டகாசம். அமர்க்கல தங்கச்சி, பாரு பாரு உனக்கு எப்படி மூச்சு வாங்குதுன்னு. அட அட கிடக்கட்டும்க்கா, இங்க இருக்கிற ஊர் மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்? நல்லா பலமா வளமா வாழணும்னா என்ன பண்ணணும்னு சொல்ல போறோம். மண்ணு வளமா இருந்தா பயிர்கள்லாம் நல்லா வளரும். பயிர்கள்லாம் நல்லா வளர்ந்தா நாமும் நல்லா இருப்போம். சரி, பலமா பலமா இருக்கணும்னா நல்லா சாப்பிடணும். திருவரம் ஆத்துல குளிக்கணும். குளித்து சுத்தமான சீருடைய போடணும். போட்டு சத்தான உணவை சாப்பிடணும். அதுதான் வேணும் எனக்கு இப்ப. அக்கா, இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால காலையில இருந்து எதுவுமே சமைக்கல. அதனால அப்பா ஹோட்டல்ல இருந்து இட்லி வாங்கிட்டு வந்தாரு. ஓ, கவர்ல போட்டு கொண்டு வந்தாங்களா? ஆமா. கவரை என்ன பண்ண? அட நீங்க வேற, இட்லி வயித்துல கவர் குப்பையில தூக்கி விசிறி போட்டுட்டேன். நெகிழி குப்பைய போட்டதால பூமி தாய் அழுவுறா. ஆத்தா அழுத கண்ணீர் ஆறாக பெருகி வந்து ஆத்து தண்ணீரும் நெகிழி குப்பை கலந்து வந்து மடுவல் கெட்டு போச்சு, கடவு கெட்டு போச்சு. நீயாவது தூங்காத கண்மணியே, துளியேழு கண்மணியே. பூமி தாயின் கண்ணீரை துடைக்க தூங்காத கண்மணியே, துளியேழு கண்மணியே. சரிக்கா, தூங்க மாட்டேன், துள்ளி எழுந்து உட்கார்ந்துட்டேன். இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சொல்றேன் கேளுமா. நெகிழிய விட்டு தள்ளு, தள்ளு குட்டி, தள்ளு குட்டி. செயற்கை உரங்கள் வேணாமே, தள்ள குட்டி, தள்ள குட்டி. தள்ள குட்டி, இயற்கை உரங்கள் போட வேணும். தள்ள குட்டி, தள்ள குட்டி. ஆஹா, பிரமாதக்கா. அப்போ மண்ணு கெட்டு பயிர் சரியா விளையாம செயற்கை உரம் போட்டு அதனால நம்ம ஊர் ஜனங்க ஆரோக்கியம் கெட்டு நோய்கள் பெருக நாம தான் காரணமா? ஆமா, நாம தான் காரணம். எப்படிக்கா? சொல்றேன் கேளுமா. பயன்படுத்தி தூக்கி எறியலாம். ஆமா, தூக்கி எறியலாம். அதனால டிகிரி டிகாலே மீனாட்சி டிகிரி டிகாலே உலகம் போற போக்க பாரு தங்கம் இல்லாதே. டிகிரி டிகாலே மீனாட்சி டிகிரி டிகாலே உலகம் போற போக்க பாரு தங்கம் இல்லாதே. டிகிரி குப்பைய மண்ணுல போட்டு விட்டோமே, மக்காம நாம இப்போ சிதறுகின்றோமே, நாம சிதறுகின்றோமே. மண்ணு கெட்டு பயிர் நல்லா வளரவே இல்லையே, செயற்கை உரம் போட்டு நாம வளர்த்து விட்டோமே, நாம வளர்த்து விட்டோமே. அதனால மூச்சு முட்டி நோய் வந்து அழுது நின்னோமே, இப்போ அழுது நின்னோமே. டிகிரி டிகாலே மீனாட்சி டிகிரி டிகாலே உலகம் போற போக பாரு தங்கம் இல்லாதே. அப்படியாக்கா? ஆமாம்மா, நெகிழி குப்பை மண்ணுல மக்கவே மக்காது. அதனால மண்ணு வளம் கெட்டு போச்சு. போச்சே போச்சே. மண்ணு வளம்லாம் கெட்டதால பயிர்கள் செழிக்கல. செயற்கை உரம் போட்டு விளைய வச்சதால நோயும் பெருகி போச்சு. போச்சே போச்சே. அதனால பயிர்கள்லாம் செழிக்கணும்னா பசுந்தழை உரமும் எருவும் போடுறது அந்த காலம், அது அந்த காலம். யூரியா பாஸ்பேட் பூச்சிக்கொல்லி போடுவது இந்த காலம், இது இந்த காலம். மண்ணின் காற்றும் நல்லா இருந்தது அந்த காலம், அது அந்த காலம். இயற்கை மருந்து அழித்து தீர்ந்தது இந்த காலம், இது இந்த காலம். இதை மாத்த வேண்டியது நாம தானே. செல்ல குட்டி, செல்ல குட்டி. அதுதான சரியான தருணம், இதுதான் செல்ல குட்டி, செல்ல குட்டி. புரியுதா? புரியுதுக்கா. அது மட்டும் இல்ல தங்கச்சி, அந்த காலத்துல எல்லாம் எங்கன்னா வெளியூருக்கு போனாங்கன்னா ரயில் பூஜான்னு ஒண்ணு இருக்கும். அதுலதான் தண்ணி பால் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாங்க, ஊத்தியும் குடிச்சாங்க. ஆனா நாமளா இப்போ பிளாஸ்டிக்ல தானே குடிக்கிறோம். தண்ணி பாட்டில், தண்ணி பாட்டில், தண்ணி தாகம் எடுத்தா தண்ணி பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டில்ல தண்ணி குடிச்சு பாரு, நோய்க்கு நோயெல்லாம் வந்துடுச்சு பாரு. அக்கா ரொம்ப சோகா இருக்கு. டீ காபி ஏதாச்சும் குடிக்கலாமா? அதுல
அந்த காலத்துல எல்லாம் டபரா செட்டுல காஃபி குடிச்சாங்க. அதாவது அந்த டபரா செட்டு பித்தளையில செஞ்சது. ஆனா நாமெல்லாம் இப்போ ஸ்டீல் டம்ளர்ல காஃபி குடிக்கிறோம். ஆனா தேநீர் கடையில, குளிர்பான கடையில எல்லாம் பிளாஸ்டிக் டம்ளர் தானே. டீ கடையில் தேடி கேட்டா பிளாஸ்டிக் டம்ளர் தான். குளிர்பானம் வேண்டும் கேட்டா பிளாஸ்டிக் டம்ளர் தான். கல்யாணத்தில் தண்ணி குடிக்க பிளாஸ்டிக் டம்ளர் தான். கண்மணி தூக்கி போட்டா மக்காமல் நிற்கிறது தான். மரத்துக்கு தூதாமல் தான் போட்ட பணம் பூச்சி பூச்சி ஈயாறு ஏத்த மாதிரி. புரியுதா? புரியுதுக்கா. அது மட்டும் இல்ல தங்கச்சி, ஒன்னு சொல்றேன் கேளு. ஒண்ணு. அட அது இல்லம்மா, கோமாதா எங்கள் குலமாதா. யாரு? கோமாதா எங்கள் குலமாதா. அட சினிமா பாட்டுக்கா. பசுமா, பசுதான் கோமாதான்னு சொல்றோம். நெகிழி குப்பைய போட்டதால மண்மாதா அழுறான்னு சொன்னேன்ல. கோமாதா குடுவா அழுவுறா. சொல்றேன் கேளுமா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில ஒரு பள்ளி குழந்தைய மாடு முட்டி பந்தாடிச்சு. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? அதுக்கும் நெகிழி தான் காரணம் சொல்றீங்களா? ஆமாமா, நான் சொல்லல, விலங்குகள் நல ஆர்வலர்கள் சொல்லியிருக்காங்க. பசுவின் உரிமையாளர்கள் அதற்கு போதுமான தீனி போட்டு பராமரிக்காம தெருவுல விட்டுடுறாங்க. அதுவும் சென்னை மாதிரி நகரத்துல சாலையோட இருக்கிற பிள்ளைங்களை மேல் வேண்டிய மாடுங்க பாலித்தீன் கவரை தின்னுட்டு வயிற்றுமதை வெளிப்படுத்த முடியாம தாமா இப்படி எல்லாம் நடந்துக்குது. இல்லைன்னா நன்றி மரவா கோமாதா இப்படி எல்லாம் நடந்துக்குமா? ஆமாக்கா, எங்க வீட்டுல கூட பசு இருக்கு. அது குழந்தை மாதிரி இது மாதிரி வெறி பிடிச்சல. என்னக்கா தண்டநகர மெட்டு போடுறீங்க? அது இறுதி யாத்திரைக்கான மெட்டாச்சு. ஆமா தங்கச்சி, இறுதி வரைக்கும் இன்பமா வாழணும்னா அரசாங்கம் சொல்றதை கேட்கணும். நெகிழியை பயன்படுத்தாம தூக்கி தூரம் போட்டுறணும். அக்கா, நம்ம பள்ளியில பசுமை படை சேர்ந்து செடி வளர்க்கலாம், இயற்கை பாதுகாப்பு. மாணவர் காவல் படையில சேர்ந்து நெகிழி இல்ல தூய்மை பூமியா ஆகலாம். ஆமாமா, இப்ப நம்ம எல்லாரும் அதை தான் உறுதி ஏத்துக்கணும். நாமும் வாழணும், நாடும் வாழணும், அதுதான்டா வாழு. நெகிழியை தவிர்க்கணும், எச்சம் இருக்கணும், அதுதான்டா வாழு. நம்மை ஆசையோடு தூங்க வைத்து, அதுவே நாம் தரும் பரிசு. நம் பூமி தாய்க்கு அதுவே நாம் தரும் பரிசு. ஐயோ அக்கா, பசிக்குதுக்கா, சீக்கிரம் முடிங்கக்கா. அட இவ வேற, கொஞ்ச நேரம் இருமா. நெகிழி பாதிப்பு நம்ம நெஞ்சத்தை நெகிழ வச்சிருச்சுக்கா. உங்களுக்கும் தானே? எனக்கு மட்டும் இல்லம்மா, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருக்கும் தான். இனியாவது முடிஞ்ச அளவுக்கு நெகிழியை பயன்படுத்துறதை தவிர்த்துட்டு நம்ம இயற்கை வகையான மஞ்சள் பைக்கு மாறணும். நாமும் வாழணும், நாடும் வாழணும், அதுதான்டா வாழு. நெகிழியை தவிர்க்கணும், எச்சம் இருக்கணும், அதுதான்டா வாழு. நம்மை ஆசையோடு சுமக்க வைத்து, அதுவே நாம் தரும் பரிசு. நம் பூமி தாய்க்கு அதுவே நாம் தரும் பரிசு. சரிம்மா, நிகழ்ச்சி முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமே. வாழியவே பல்லாண்டு காலம் நாட்டு மக்கள் அனைவரும் வாழியவே. நல்லதே தப்பித்து வாழியவே. வாழியவே. நூறாண்டு காலம் நீங்கள் வாழியவே. நோய் நொடி இல்லாமல் வாழியவே. அங்கிருந்து வீடு வாழியவே. இங்கிருந்து வாழியவே.
பசங்க